விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரம் சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் கன்னியா ராசி விருச்சிக லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. சித்திரை நட்சத்திரம்ன்றது செவ்வாவுடைய நட்சத்திரம்ன்றது ஒரு புறம் இருந்தாலும் சுதர்சனர் அதாவது தன்வந்திரி கடவுள் அவதரித்த நட்சத்திரம். பொதுவாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குதுன்னா அந்த உடல் உபாதைகள் சரியாகிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படுத்தும். எனக்கு தலைவலி தீராத தலைவலி இருக்குதுங்க, உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க, நான் நாட்டு வைத்தியம் பண்ணி பார்த்துட்டேனுங்க, இங்கிலீஷ் மெடிசனும் சாப்பிட்டு பார்த்துட்டேனுங்க, ஒன்றும் எனக்கு சரி வரலைங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, இது உடல் உபாதைகளுக்கு மட்டும் சொல்லலைங்க, நம்ம வாழ்க்கைக்கும் சரி வாழ்வாதாரத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேனுங்க. நேர காலங்கள் மட்டும் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இருந்ததுன்னா நாளைக்கு போய் சேர்றதா இருந்தால் கூட 10 வருஷம் வாழ்ந்து காட்டிடுவாங்க. எத்தனையோ பேர் 6 மாதம்தான் இவர் உசுரோடு இருப்பார், அதுக்கு மேற்கொண்டு உசுரோடையே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னவங்க எல்லாமே 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டு போனவங்க இருக்காங்க. ஒரு மனுஷனுடைய நேர காலங்கள் தான் முடிவு பண்ணணும் நம்ம என்னவா இருக்கணும், எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும்ன்ட்டு. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஏதாவது ஒரு வகையில் ஒருத்தருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருப்பீங்களே தவிர ஒருத்தருடைய சங்கடத்துக்கு காரணமாக இருந்துட மாட்டீங்க. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் உண்மையிலேயே நிறைவாக இருக்குது. இப்போது உடல் ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உடல் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு 9வது பாவகத்தில் உச்சநிலையில் அதிசாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்போ உடல் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியை மட்டும் பார்க்கல, உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தையும் பார்க்கிறாரு, 5வது பாவகத்தையும் பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்குது. அப்போது இந்த உடல் ரீதியாக இருக்கிற தொல்லைகள் சரியாகும், அதே மாதிரி மன அழுத்தம் குறையும். சார் மன அழுத்தம் குறைகிறதுக்கு என்ன சார் காரணம், அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க சார் அப்படின்னா, மனோகாரகன் சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். இது நிறைய பேருக்கு தெரியும். அந்த சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் சந்திரமங்கல யோகமாக உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்க லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய போத உங்கள் ராசியில் இருக்கிறாரு குருவுடைய பார்வையில். அப்போ நமக்கு மனோகாரகன் லாபஸ்தானத்தில் செவ்வாவுடைய சாரத்தில் இருக்கிறதுனால மன அழுத்தம் நீங்கும், என்ன சிந்தனை தெளிவாக இருக்கும். ஒரு செயல் செய்யும் பொழுது கொஞ்சம் தடைகளெல்லாம் இருக்கும் பாருங்க, செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் நல்லா தான் செய்வீங்க, ஆனாலும் நமக்குள்ள ஒரு பயம், அந்த பயமெல்லாம் தவிடுபடியாக்கிடும். சூரியனை கண்ட பனித்துளி போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தத்தை இந்த பிரபஞ்சம் சரிப்படுத்தக்கூடிய மாதம் தானுங்க இந்த மாதம். இன்னைக்கு ரொம்ப உயர்வாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க, வளர்ந்தவங்க, சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனத்தார், இவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தானே மேலே வந்தாங்க, சாதிச்சாங்க, சம்பாதிச்சாங்க. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய ஒரு வாய்ப்புங்க இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. உங்களை மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, இல்லை அப்படி நினைக்கிற மாதிரி இருந்தால் கூட நினச்சிக்கிடுங்க. ஆனால் இந்த மாதத்தில் முயற்சின்ற விதையை விதைச்சிட்டு நீங்கள் நினச்சிக்கோங்க. விருச்சிக ராசியாதிபதி விருச்சிக ராசியில் இருக்க, விருச்சிக ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிராத்தமாக வரக்கூடியவர் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி. வேறு யாருக்குமே இந்த பிராத்தம் கிடையாதுங்க. எந்த ராசியில் பிறந்தவங்களுக்கும் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியாக வர்றதில்லை. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன். அந்த சூரியன் விருச்சிக ராசியில் விருச்சிக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடன் சேர்ந்து குரு பகவானுடைய சாரம் தனகாரகனுடைய சாரத்தில் சூரியன், தொழில்காரகனுடைய சாரம் விதிகாரகனுடைய சாரத்தில் செவ்வா. அப்போ செவ்வாவும் சூரியனும் சூரிய மங்கள யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. சூரியன் தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய
சூரியனும் புதனும் புதனாதித்ய யோகம் அப்படின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது. அப்போ குரு பகவானுடைய பார்வை, தனகாரகன் அல்லவா குரு, தனஸ்தானாதிபதி அல்லவா குரு, அந்த குரு விருச்சிக ராசியில பார்க்க, விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களும் வெவ்வேறு நட்சத்திரத்தில் வெவ்வேறு டிகிரியில் இருக்கக்கூடிய சூழல். இது மிகப்பெரிய ஒரு பிராப்தம். உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை இந்த 3 கிரகங்களுடைய பார்வை, விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கிறார். இதனால் தீராத திருமண தடைகள் தீரப்போகுது. மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் நீங்க போகுது. கல்யாணம் நடக்கலையன்ற ஆதங்கம் இருந்தாலும் சரி, கல்யாணம் நடந்துட்டு செஞ்சுக்கிட்டேன் ஏன்டா செஞ்சேன்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறேனுங்க அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி, மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்களை சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. மாற்று கருத்து இல்லை. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேனுங்க, விவாகரத்தில் இருக்குதுங்க என்னுடைய வழக்கு, இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான பாதையை இந்த பிரபஞ்சம் இந்த தருணத்தில் ஏற்படுத்துது. இது எல்லாமே 19 தேதி வரை தான். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19 தேதிக்குள்ளார சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய ஒரு விஷயம். சம்பாதிச்சவங்களே இந்த உலகம் மறந்துடும், சாதித்தவங்கள தான் ஞாபகம் வச்சுக்கும். சாதிக்கிற இடத்துக்கு நீங்கள் வரணுமா இல்லை சம்பாதிக்கிற இடத்துலையே நீங்கள் இருந்துக்கிடணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த பிரபஞ்சம் உங்களை கையை பிடிச்செல்லாம் கூட்டிகிட்டு போகாதுங்க, பாதையை காட்டும். இதுதான் நீங்கள் போகக்கூடிய பாதை அப்படின்னு காட்டும். யாராவது ஒருத்தர் வழியாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினைக்கல இந்த மாதிரியான வார்த்தை நம்ம காதில் கேட்போம், நம்ம ராசிக்கு உண்டான பலன் இந்த மாதிரி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கல. இந்த தருணத்தில் என் வாயிலிருந்து இந்த சரஸ்வதி வருது அப்படின்னா இது ஏன் உங்களுடைய வாழ்க்கையில், அதாவது உசர்றதுக்கு உயர்றதுக்கு நீங்கள் சாதிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடாது இல்லையா? நான் உங்கள் கண்ணில் படுவேன்ட்டு நானும் இந்த வீடியோ பண்ணல. நீங்கள் என் வீடியோ பார்ப்பீங்கன்னு நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க. இது யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த நேரத்தில் இது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்கள். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு முழுமையாக சரியாகும். தொழில் ரீதியாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு போவீங்க. நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, அந்த நிறுவனத்திலிருந்து வேறு நிறுவனத்துக்கு போகலாமான்ற எண்ணம் இருக்கும். பயம் வாழ்க்கையில், எங்கடா போனால் நம்ம கமிட்மெண்ட்டு என்ன ஆகுது, கிடைக்காம வேறு ஏதாவது வேலை கிடைக்காம போயிடுமா, இந்த மாதிரியான பயமெல்லாம் தவிடுபடியாக்கிடும். தாராளமாக நிறுவனம் மாறலாம். இல்லை நான் தனித்து செய்கிறேன், ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை எனக்கு இருக்குது, அதனால் ஒரு நிறுவனத்தை தொடங்குறேனுங்க, தாராளமாக தொடங்குங்க. அப்போது இது நீங்கள் உயர்றதுக்கு உண்டான நேரம் சாமி, ஏன் உருப்படுறதுக்கு உண்டான நேரம். ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. மிதுன ராசிக்கு கார்த்திகை மாதம் மிதுன ராசிக்கு ஒரு பலன் போட்டிருந்தேன். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருந்தால் இந்த கார்த்திகை மாதம் மிதுன ராசி பலனை பாருங்கள். ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, ஜோசியம் கற்றுக்கிட்டு படிச்சுக்கிட்டு நீங்கள் பலன் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. 6 தலைமுறையாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நாயுடு சமுதாயத்தை சார்ந்தவன் நான். இந்த கேஸ்ட்டை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க. 6 தலைமுறையாக இந்த ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு படிப்பறிவை விட பகுத்தறிவு அதிகம். ஜோதிடத்துக்குன்னு படிச்சிருக்கிறேனுங்க, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக தான். அதுக்கு முன்னாடியே எல்லாரும் 1வது 2வது படிக்கும் பொழுது, அதாவது ஆ ஆ இ இப்படி எழுதுறதுக்கு முன்னாடியே நான் ராகு கேது படிச்சுவேன். ராகு கேது சூரியன் சந்திரன் படிச்சுவேன். அதனால் ரத்தத்தில் ஊர்னதுங்க, எங்களுடைய பூர்வீக தொழிலுங்க ஜோதிடம். அதனால் ஒருத்தர் ஒரு பலன் சொல்கிறாங்க அப்படின்னா தேவையில்லாமல் உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. என்னுடைய பதிவு எந்த பதிவுனாலும் பாருங்கள், அந்த பதிவில் நிச்சயமாக ஆதாரம் கொடுத்துருப்பேனுங்க. ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டேனுங்க. இப்போ கூட கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் வரும்னு நான் சொல்கிறேன். மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரும்னு நான் சொல்கிறேன். குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கிறாரு. உங்கள் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் சனியுடைய சாரம் வாங்கி 7வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த கலசரஸ்தானத்தை பார்க்குறாங்க. இதனால் நல்லது நடக்கும். அதே மாதிரி சரியாக 6ஆம் தேதின்றதை விட 10ஆம் தேதின்னு வச்சுக்கோங்க. அந்த 10ஆம் தேதி சுக்கிரன் சொல்லக்கூடிய கல்யாண காரகன் உங்கள் ராசிக்கே வராரு. அப்போவும் குரு பார்க்கிறாரு. அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தேவகுரு பார்க்கிறார். குரு பகவான் குடும்பஸ்தானாதிபதி, கல்யாணக்காரகன் கல்யாண ஸ்தானாதிபதியை பார்க்கிறார். இன்னும் சிறப்பாக இருக்கும்ல.
10 வருஷமாக வரன் பார்த்து 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 சலிச்சு போய் இருக்கிறேனுங்க. நாகதோஷம் சொல்கிறாங்க, தாரதோஷம் சொல்கிறாங்க, அந்த தோஷம் சொல்கிறாங்க. எது வேணாலும் இருக்கட்டும். கல்யாண காரகனை குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பார்க்கும் பொழுது, கல்யாண காரகன் விசாக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானாதிபதி குரு பகவானுடைய சாரத்தில் வரும்போது அந்த கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கணும் இல்லை, மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வரணும் இல்லை. இது நான் ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு இல்லை, இது ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். தப்பாக ரைட்டாக நீங்கள் வேறு யார்கிட்டே அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கும் வாழ்வாதாரத்தில் நிம்மதி சந்தோஷம் வர்றதுக்கு உண்டான நேரமையா இந்த நேரம். நான் சரியான வார்த்தை சொன்னால் அது எனக்கு புண்ணியமாக இருக்கும். தப்பாக உங்களுடைய நேரத்தை நான் வேஸ்ட் பண்ணேன்னா அது எனக்கு பாவமாக இருக்கும். அது எனக்கு வேண்டாங்க. இந்த நேர காலங்கள் விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பாதகாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது சனி பகவான் தான். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் எந்த வகையிலும் நல்லது பண்ண மாட்டார். ஆனால் இந்த நேரத்தில் பாருங்கள், அந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்கு 5வது பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய நட்சத்திரம், குரு பகவானுடைய வீடு. அப்போ சனி பகவான் முழுமையாக நமக்கு நல்லவராகிறாரு. சனி பகவானுடைய பார்வை நம்ம ராசிக்கு 2வது பாவகத்தில். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இது என்ன காலம்பூரா இருக்க போகுதா? இல்லையே. கார்த்திகை 19 தேதி வரை மேக்சிமம் டைம். கார்த்திகை 19 தேதி வரை, 29 தேதி வரை நமக்கு கார்த்திகை மாதம் இருந்தாலும் 19 தேதி வரை தான் அதிர்ஷ்டம் இருக்க போகுது. 5வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறாரு, புத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எத்தனையோ பேர் கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லை. யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செஞ்சிட்டோம். பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை, கேட்காத ஜோசியம் இல்லை, கேட்ட ஜோசியமெல்லாம் பொய்யாகி போச்சு, சொன்ன ஜோசிகாரெல்லாம் பொய்யாயிட்டான், பார்த்த வைத்தியமெல்லாம் பொய்யாயிடுச்சு. நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, எவ்வளோ மன அழுத்தத்தில் இருந்தால் இருந்துக்கோங்க. ஆனால் இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, மாற்று கருத்து இல்லை. 6வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாதானே. 6வது பாவகத்துக்கு அதிபதி உங்கள் ராசியிலேயே குருவுடைய பார்வையில் இருக்காரே. சத்துருஸ்தானம் நீங்கும். ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க 6வது பாவகத்தை. அப்போ உடல் உபாதைகளும் சரியாகும்னு சொன்னேன். நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடும் சரியாகும். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மாதமாக, சாதிக்கக்கூடிய மாதமாக, ஏன் வாழ்க்கையில் உயர்றதுக்கு உண்டான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். அனுபவித்து சொல்லுங்க, ஆராய்ச்சி பலனை சொல்கிறேன். கார்த்திகை மாதம் மட்டுமே தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உங்கள் ராசியில் வரக்கூடிய தருணம். நம்ம நேரம், நம்ம ராசியாதிபதி நம்ம ராசியில் குரு பகவானுடைய பார்வையில் சூரிய மங்கள யோகமாக ஏற்படுது. நெசமாக இந்த அமைப்பு மீண்டும் எத்தனை வருஷம் கழித்து வரும்னா, குரு அதிசாரத்தில் இருந்து பார்க்குறாரே, இன்னும் 12 வருஷம் கழித்து தான் வரும். 12 வருஷம் கழித்து யார் இருப்பா யார் இருக்க மாட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும். வாழ்ந்துட்டு சொல்லுங்க ஐயா, இது பிரமாதமான நேரம். சாதிச்சுட்டு சொல்லுங்க, நிச்சயமாக 100% நீங்கள் சாதிப்பீங்க. சரியா? நல்லது நடக்கும். இந்த தருணங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற அமைப்பு எப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுடைய ஜாதகம் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் நான் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டாதீங்க. கடவுள் புண்ணியத்தில் ஒரு நாளைக்கு 4 கன்சல்டேஷன் இருக்குதுங்க. என்னுடைய பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா மட்டும் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைங்க. பலனை பார்த்து சொல்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.